ப்ரைஸ் கூடும், மற்ற ப்ரைஸ் எல்லாம் கூடும், எக்ஸ்பென்ஸ் கூடும், சேலரி சேமாக இருக்கும், மறுபடியும் ஸ்பெண்டிங் குறையும், பிஸ்னஸ் குறையும், மறுபடியும் ப்ரைஸ் கூடும். ஸோ இந்த வட்டம் ஒன்று இருக்குல்ல, சைக்கிள் ஒன்று இருக்குல்ல, இது எண்ட்லெஸ் சைக்கிளாக போய்கிட்டே இருக்கும். ஹே கைஸ், ஸோ இன்றைக்கு ஒரு முக்கிய விஷயத்துக்கு கேட்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பெட்ரோல் விலை, டீசல் விலையெல்லாம் கூடிக்கிட்டே போகுதல்ல. ஸோ இப்படி கூடிக்கிட்டு போகும்போது இன்னொரு பக்கத்தால் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எரிபொருள்லாம் கூடிச்சு, அதால் நம்ம விலையில ஏற்றோம்னு சொல்லி ஒவ்வொரு பிஸ்னஸ் செய்கிறவங்களும் விலை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. ஸ்பெஷலாக அந்த 3 வீல் கட்டணம், பஸ் கட்டணம், அதுக்கப்புறம் சாப்பாட்டு கடையில் எல்லா விலையிலையும் விலை ஏறிக்கிட்டே போகுது. இப்போ எல்லாத்துலேயும் விலையை கூடிக்கிட்டு போகும்போது ஒரு சாதாரண ஒர்க் பண்ணுற ஒரு மனுஷனால இதெல்லாம் ஒரு விலை கூறுறதையும் தாங்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா தாங்க முடியாது. ஏன்டா எனக்கு மாத சம்பளம் எக்காரத்தை கொண்டும் கூட போகிறதில்லை. ஏன்டா எரிபொருள் விலை கூடுது, சாமான் விலை கூடுததால் முதலாளி மாதிரிலாம் ஓகே நீ உண்ட சம்பளம் கூட போகிறது யாரும் சொல்ல போகிறதும் இல்லை, யாருடைய சம்பளமும் கூட போகிறதும் இல்லை. ஸோ இந்த சைக்கிளை பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை கூடும்போது மற்ற பொருட்களின் விலையும் கூடும். ஏன்னா சம்பளம் அதே நிலைமையில் நிற்கும். ஸோ இந்த சம்பளம் அதே நிலைமையில் நிற்கிறதால என்ன செய்வாங்கண்டா மக்களுடைய செலவுகள் கூடப்படுது. ஸோ இந்த மக்களுடைய செலவுகள் கூடுதலால தேவையற்ற செலவுகளை மக்கள் குறைக்க ஏற்படுத்துவாங்க. இந்த தேவையற்ற செலவுகளை குறைக்க ஆரம்பிக்கிறதால மறுபடியும் எங்க அடிபடுமெண்டா பிஸ்னஸ் ஓனர்களுக்கு தான் அடிபடும். இது எப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கணும்டா, ஸோ ஒரு சாதாரண ஒரு மனிதன் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 80,000 ரூபா சம்பளம் வருது. ஸோ 80,000 சம்பளத்தை பெட்ரோலுக்கு ஒரு 10,000, ஃபுட்டுக்கு ஒரு 25,000, ஸ்கூல் ஃபீஸுக்கு ஒரு 15,000, ரெண்ட்டுக்கு ஒரு 20,000, அப்படி ஒரு மற்ற எக்ஸ்பென்ஸுக்கு ஒரு 5,000 போட்டுட்டு டோட்டலாக 75,000 முடியுது. ஸோ ஒரு 5,000 சேவிங்ஸாக இருக்குது. ஸோ இந்த பெட்ரோல் அதிகரிப்பாலையும் மற்ற இதர சாமான்கள் அதிகரித்ததாலையும் புதிய செலவு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தி 10,000 கொடுத்த பெட்ரோல் இப்போ 15,000 கொடுக்க வேண்டியிருக்குது. முந்தி ஃபுட்டுக்கு 25,000 கொடுத்து இப்போ 30,000 கொடுக்க வேண்டியிருக்கு. ஸ்கூல் ஃபீஸ் கூடாது, ரெண்ட் கூடாது, மற்ற செலவுகள் அதாவது 3 வீல் செலவு, பஸ் செலவு எல்லாம் சேர்த்து முந்தி ஒரு 5,000 கூட இருந்துச்சு, இப்போ 10,000 கூட வந்துச்சு. ஸோ முந்தி டோட்டல் மொத்த செலவு 75,000 இருந்த ஆளுக்கு இப்போ டோட்டல் செலவு 95,000 இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ஆள் என்ன செய்யும், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும், இல்லை யாருடையாவது கடன் வாங்கும். ஸோ சேவிங்ஸ் 0 ஆகும். டெய்லி கடன் வாண்டி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவேலுமான்னு பார்த்தீங்கன்னா இயலாது. ஸோ இந்த இடத்துல என்ன செய்வாங்கண்டா நிறைய பேர் அத செலவுகள் எல்லாம் இருக்குல்ல, ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி தங்களோட 80,000க்கு என்ன செலவழிக்கலுமோ அதைத்தான் செலவழிப்பாங்க. சொல்ல போனால் ஸ்பெஷலாக ஒரு 2,000-3,000 ரூபாய்க்கு வெளியில் சாப்பிட போனவங்க இப்போ அந்த வெளியில் சாப்பாடை நிப்பாட்டி போட்டு ஃபுல்லாக